ஸோ இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னா சம்பா ரவை கிச்சடி. இது வந்து நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கும் போது காமிக்கிறேன். அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் வந்து சம்பா ரவை. இதுதான் தேவையான பொருட்கள். இதில் வந்து நம்ம விருப்பமான காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஈஸியாக குக்கரில் வந்து எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன், கேஸ் ஆன் பண்ணி வச்சுருச்சேன். இதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போது இந்த பாசிப்பருப்பை வந்து உள்ளே போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். மணம் வர்ற மாதிரி வறுத்த பிறகு இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வந்து கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பேருக்கு உள்ள அளவு சொல்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கின பிறகு காமிக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடுறேன். இப்போ காய்கறிலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டாணி சேர்த்துடுறேன். கேரட்டு, இது வந்து குக்கரில் வந்து 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இது தொட்டுக்கிடுறதுக்கு தேங்காய் சட்னி வந்து நல்லா சைடிஷாக இருக்கும். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஸோ அவ்வளோதான். காய்கறி வந்து அவ்வளோதான். இது வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து தண்ணி அளவு சேர்த்துட வேண்டியதான். உப்பு வந்து இந்த அளவு சேர்த்துருக்கேன். சட்னிக்கு உப்பு போடுறதுனால நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூளும் வத்தல் தூளும் மட்டும்தான் சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல.
மஞ்சள் தூள், வத்தல் தூள் வந்து இந்த டீஸ்பூனில் பாதி தான் சேர்க்குறேன். ஸோ காரம் வந்து நிறைய தெரியும். ஸோ அதனால் வந்து ஏற்கனவே 2 பச்சை மிளகா போடுறதுனால நான் வத்தல் தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா போடலாம், அது வந்து ஆப்ஷன் தான். எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சாலே பிடிக்கும். ஸோ நான் வந்து கரம் மசாலா போடலை. தண்ணி வந்து அளவு வந்து இதுக்கு வந்து சிறுபயிர் வந்து பாதி அளவு எடுத்தேன்ல அந்த டம்ளருக்கு. ஸோ இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு சிறுபயிருக்கு தண்ணி. அப்புறமா 1 டம்ளர் சம்பா ரவைக்கு வந்து நான் வந்து 3 டம்ளர் தண்ணி வைப்பேன். குக்கரில் வைக்கும்போது 3 விசில் வைப்பேன். இதான் அளவு. ஸோ மொத்தம் எனக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வரும். அரை டம்ளர் சிறுபருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி வைப்பேன். ஸோ தண்ணி வந்து இதில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கூட இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நான் செக் பண்ணிக்கிடுறேன். ஸோ எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இது கொதிக்கட்டும். ஸோ நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அலசி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து நெய் எதுவும் இப்போ சேர்க்கல. நான் இறக்கும்போது தான் சேர்ப்பேன். வெறும் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சம்பாராவையும் உள்ளே சேர்த்துட்டேன். இதில் வந்து நம்ம விருப்பமான காய்கறி வந்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் குட்டி பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் கண்டிப்பாக போடுங்க. ஸோ இதை வந்து நான் மூடி வச்சு 3 விசில் வச்சிடுறேன். ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுறேன். நெய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ எனக்கு வந்து அடி பிடிக்கலை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அடி பிடிக்கலை. நம்மளை வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் சம்பா ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு 3 விசில் வச்சோன்னா நல்லா குலைவாக ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்கு சூடாக சாப்பிட கொடுத்தா நல்லா பிடிக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.